பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப போகிறோம். இந்த நாளிலே முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இரண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். திஸ் இஸ் கோயிங் டு பி a character study. ஒரு ரெண்டு முக்கியமான நபர்களை குறித்து, அவர்களுடைய குணாதிசயங்களை குறித்து ஆராய்ந்து நாம் படிக்க போகிறோம். இருவருடைய வாழ்க்கையிலும் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதான சத்தியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. விழிப்போடு இருப்போம், கவனத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். முதலாவது நாம் வாசிப்போம் யோசுவா 6வது அதிகாரம் 25வது வசனம். யோசுவா 6:25. இங்கே முதல் ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். இவள் ஒரு பெண். அவங்கள பத்தி வாசிப்போம். யோசுவா 6:25. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடி இருக்கிறாள். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த இரண்டாம் நபரை குறித்து நாம் வாசித்து இருவரையும் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதே யோசுவாவினுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்திற்கு சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. நல்லா கவனிக்கணும். இந்த நாள் ரெண்டு முக்கியமான நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்த்தது, இவள் ஒரு வேசி பெண். இஸ்ரவேலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண். இவ எந்த ஊர்ல இருந்தாங்க? எரிகோவில். இவள் ஒரு வேசியாக இருக்கிறாள். இப்போ இவள் என்ன பண்றா அப்படின்னா, இஸ்ரவேலரால அனுப்பப்பட்டதான அந்த வேவு பார்க்கிறவர்கள், ஸ்பைஸ், இந்த வேவுக்காரர்களை இவங்க எரிகோவை வேவ பார்க்க வரும் பொழுது அங்க இருக்கிறதான போர் வீரர்களிடத்திலிருந்து ராஜாவினுடைய படைகிட்ட இருந்து தப்புவிக்கும்படியாக இவங்களை என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய வீட்டிற்குள்ளாக வராங்க. திடீர்னு அவங்க துரத்திட்டு வரும்போது, அந்த படை துரத்தும் போது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த வேசியினுடைய வீட்டிற்குள்ள போறாங்க. போன உடனே இந்த பெண் என்ன பண்றா அப்படின்னா, அந்த ரெண்டு பேரையும் தன்னுடைய வீட்டுல ஒரு மறைவான இடத்துல வைக்கோலுக்கு பின்னாடி என்ன பண்ணி வச்சிடறா, மறைச்சு வச்சிடறா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு சில காரியங்களை பத்தி பேசுறா. அதை அடுத்து பார்ப்போம். ஆனா அடுத்ததான் நாம் பார்த்தது யாருங்க? ஆகான் என்பவன். இவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமா, இவன் இஸ்ரவேல்ல பிறந்தவன். ஆனால் ராகாப் இஸ்ரவேலுக்கு சொந்தமானவள் அல்ல. ஆனால் ஆகான் இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒரு கோத்திரத்துல பிறந்தவன். தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை அதிகமா தெரிஞ்சவன். இப்படிப்பட்டவன் கிட்ட கர்த்தர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா யோசுவா மூலமா சொல்லியிருந்தாரு, நீங்க போய் இந்த பட்டணத்தை நீங்க சூறையாடும் பொழுது, அதாவது அவங்கள நீங்க வீழ்த்தும் பொழுது, அவங்க கிட்ட இருக்கிற எதையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, எடுத்துட்டு வரக்கூடாது. இதெல்லாம் சாபத்தீடானது, அந்த பொருட்களை நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா இவன் என்ன பண்றான், அதை மீறி ஒரு சில காரியங்களை எடுத்து வந்து தன்னுடைய வீட்டிலே மறைவாக, தன்னுடைய வீட்டினுடைய அந்த கொட்டாயை தான் போட்டிருந்தாங்க, அந்த டென்ட்டில் உள்ள அவன் தன்னுடைய படுக்கைக்கு அடியில் அதை மறைத்து குழி தோண்டி உள்ள மறைச்சு வச்சிருக்கான். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த நாள் இந்த ரெண்டு முக்கியமான நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்த்ததான இந்த ராகாப் அப்படின்றவ, இவ என்ன பண்றா அப்படின்னா, இவ எரிகோல் இருந்தவ, இவ தேவனை பின்பற்றுகிறவள் அல்ல. இன்ஃபேக்ட் அவளுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இங்க நல்லா கவனிக்கணும், அவளிடத்துல காணப்பட்ட முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவ பாருங்களேன், அதே யோசுவா 2வது அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றால். இப்போ மாரலி ஸ்பீக்கிங் இவ பேசினது ஒரு பொய். கரெக்டு தானே? அவன் பேசினது பொய்யா உண்மையா? பொய். இவங்களை எங்க மறைச்சு வச்சிருந்தா? வீட்டுக்குள்ள அவன் மறைச்சு வச்சிருந்தா. ஆனா நீங்க கவனிச்சு பார்க்கணும், இங்க இவ இஸ்ரவேல் மக்களோட பழக்கம் கிடையாது, நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்டதும் கிடையாது, யெகோவா தேவன் யார் என்பதை குறித்து கொஞ்சம் கூட இவளுக்கு ஒரு ஒரு அவுட்லைன் கூட தெரியாது.
கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா இவன் எதை பற்றி கேள்விப்படுறான் அப்படின்னா, இஸ்ரவேலுக்காக அவர்களுடைய தேவன் எகிப்து மத்தியிலே எப்படிப்பட்டதான மகத்துவமான காரியங்களை செய்கிறார் என்பதை என்ன பண்றாவ கேள்விப்படுறா. அதனாலதான் அவன் சொல்றா, உங்களை பற்றியதான செய்தியை எங்க ஊர் மக்கள்லாம் கேட்டோன்னே எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, எல்லாம் நடுங்கி போயிட்டாங்க, எல்லாம் ஆடிட்டாங்க. என்னன்னா, இவங்க கடவுள் இவங்களுக்காக இப்படி பயங்கரமா பராக்கிரமமா செயல்படுறாரே அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் எல்லாம் எல்லாம் உருகி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இப்படி அவ பயத்துல வந்தான்னு போடல, நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த ராகாப்ன்ற வேசி இவ ஒரு சாதாரண ஒரு பெண். இவ சாதாரண பெண்ன்றதை விட இவ மோசமான பெண். ஏன்னா அவ ஒரு வேசி தொழிலை செய்கிறவள். அவளுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை, அவளுக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவளுக்கும் அதாவது அவ என்ன சொல்லுவாங்கல்ல, ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு இல்லைங்களா, அந்த மாதிரி ராகாபுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாது. ஆனா நீங்க கவனிச்சு பார்க்கணும். நம்ம வாசிப்போம், எபிரேயர் 11வது அதிகாரத்துல இந்த பெண்மணியை பற்றி நாம் வாசிக்கிறோம். பாருங்களேன், இந்த பெண்மணி செய்ததான ஒரு அற்புதமான ஒரு காரியம். எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனம். எபிரேயர் 11:31 வாசிப்போம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். இப்ப கவனிக்கணும், நம்மளாம் முதல் வாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணிருப்போம், ஓ அவ எகிப்துல இருக்கிறதான எகிப்துல தேவன் செஞ்சதான மகத்துவங்களை பார்த்து இவ பயந்துட்டா அப்படின்னு நினைச்சு பயந்துட்டான்னு நினைச்சு அவங்களை என்ன பண்ணிட்டா, இவங்க கிட்ட நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம், ஏன்னா இவங்க வந்தாங்கன்னா இவங்க கடவுள் இவங்களுக்காக யுத்தம் செஞ்சு வர்றாரு, நம்மளும் செத்து போயிடுவோம்னு சொல்லி பயத்துல அவங்களுக்கு இவ புகலிடம் கொடுக்கல. வசனம் தெளிவா சொல்லுது, அவள் தேவனை விசுவாசித்தாள். இப்ப பாருங்களேன், தேவனை பற்றி அவளுக்கு ஒன்றும் தெரியாது. கவனிக்கணும் எல்லாரும், என்ன பாருங்க, தேவனை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஆபிரகாமின் ரத்தம் அவகிட்ட கிடையாது. வாக்கு தத்துவம் பத்தி எதுவுமே அவளுக்கு தெரியாது. விருத்த சேதனம், எபிரேயர்களுடைய பழக்க வழக்கம் எதுவுமே அவளுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவளுக்கு இயேசுவினுடைய ஒரு வார்த்தை, அதாவது தேவனுடைய ஒரு வார்த்தையை அவ எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு கேட்ட உடனே அவளுக்குள்ள வந்தது என்னதுங்க, விசுவாசம். நல்லா கவனிக்கணும், பயம் இல்ல, விசுவாசம். இந்த விசுவாசம் இவளை என்ன பண்ண வச்சதுன்னா, ரகசியமாக ரெண்டு அந்த மனிதர்களை என்ன பண்ண வச்சதுங்க, காப்பாற்ற வைத்தது. அப்படித்தானே போட்டிருக்கு. விசுவாசத்தினாலதான் சமாதானத்தோட அவர்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ராகாப் என்பவள் தனிமையிலே, நல்லா கவனிக்கணும், தனிமையில இவ ஆக்சுவலி இவ செய்யற தொழிலுக்கு இவ என்ன பண்ணிருக்கலாம், அந்த ரெண்டு ஆண்களையும் தன்னுடைய தொழிலுக்காக, வேசி தொழிலுக்காக இவ பயன்படுத்தி இருக்கலாம், வசியம் பண்ணிருக்கலாம், என்ன வேணா அவ செஞ்சிருக்கலாம். கரெக்டு தானே? ஏன்னா தேவனை அறியாதவள். தேவனை அறிஞ்சவனுங்களே அங்க முறுமுறுத்துக்கிட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யறானுங்க. ஆனா இவளுக்கு பாருங்க, அந்த தனிமையில அந்த டைம்ல இவ புகலிடம் கொடுத்தவ, அவளுடைய இருதயத்துல உருவானது என்ன அப்படின்னா, ஆமா, விசுவாசம். இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இந்த ராகாப்ன்றவ அதுக்கப்புறம் இஸ்ரவேல்லே தங்கிட்டா. இஸ்ரவேல்லே தங்கிட்டு இஸ்ரவேல் இருக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு மனிதர், அவர் பேரு சல்மோன் அப்படின்றதான ஒரு 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 ஆணை திருமணம் செய்து இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சத்துல முக்கியமான ஒரு பெண்ணாக மாறுகிறாள். ஏசப்பாவை பத்தி சொல்லும் போதெல்லாம் இப்ப யாரை பத்தி நம்ம நினைக்க வேண்டியதா இருக்குது. ஆனா ராகாப் எப்படிப்பட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, வேசி வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்கள ஊரே கேவலமா காரி துப்போம், அப்படிப்பட்ட ஒரு வேலை. ஆனா அந்த அம்மா கிட்ட அவங்களுக்கு அந்த தனிமையில, அந்த தனியாக அவங்க நேரம் கிடைச்ச டைம்ல அவங்க பாவத்தை செய்யாம, அவங்களுக்கு தங்க இஷ்டத்துக்கு தோன்றின காரியத்தை செய்யாம அவங்க செஞ்சது என்னங்க, விசுவாசிச்சு ஒரு செயலை அவங்க செஞ்சாங்க. அந்த செயல் அவங்களுடைய வாழ்க்கையவே என்ன ஆச்சுங்க, மாற்றி போட்டது. இன்ஃபேக்ட் அவங்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் அவங்க சந்ததியே என்ன ஆயிடுச்சுங்க, மாறிவிட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவங்கள பற்றி நம்ம மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. மத்தேயுல அவங்களுடைய அந்த இயேசுனுடைய வம்ச வழியில அவங்கள பற்றி நம்ம கேள்விப்படுகிறோம். பாருங்க, 4வது வசனம் பாருங்க. 4வது வசனம். ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன்றவர் தான்
ரூத்தை திருமணம், சாரி, ராகாபை திருமணம் செய்தவர். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் யாருங்க? ரூத் போவாஸ், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது தாவீதுடைய முப்பாட்டன், தாவீதுடைய முப்பாட்டன். இப்போ இவங்களுடைய பிளட் லைன்லயே என்ன இருந்துச்சுங்க? அந்த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் சம்பவ் தாவீது அதில் விழுந்தாரு, அதுக்கப்புறம் சாலமன் விழுந்தாரு, அப்புறம் அப்படியே அதை டீல் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து அதில் பிறந்தார். இயேசு கிறிஸ்து அது எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தார். கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை எல்லாவற்றின் மேலும் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார். ஆனா நம்ம நல்லா ஒன்று மறந்துடக்கூடாது, இந்த பெண் கொஞ்சமும் இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தருக்கும் அவளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட பெண் தன்னுடைய விசுவாசத்தினாலே, தனிமையிலே அவள் விசுவாசத்தை வெளிப்படுத்தினதினாலே, தேவன் மேல் இருக்கிற தன்னுடைய பக்தியை அவள் வெளிப்படுத்தினதினாலே அவள் காப்பாற்றப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ அப்படியே நம்ம இந்த பக்கம் வருவோம். ஆகானை பற்றி நம்ம வாசிச்சோம். இந்த ஆகான் யாருங்க? நம்ம எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் யாரு? நியாயப்பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டவர். நியாயப்பிரமாணம், மோசே கொடுக்குற எல்லா நியாயப்பிரமாணமும் அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பாவம் செய்யக்கூடாது, விக்கிரக வணக்கம் இருக்கக்கூடாது, அசுத்தங்களை செய்யக்கூடாது, இது எல்லாமே தெரியும். மெயினா திருடக்கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், இதெல்லாம் படிச்சவர். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, தனிமையான ஒரு டைம் கிடைச்ச உடனே, அதே தனிமையான நேரத்துல இவர் தான் திருடி வந்ததான பொருளை, எங்க இருந்து? ஆய்பட்டணம் என்கிறதான அந்த பட்டணத்துல இருந்து திருடி வந்ததான பொருளை தனிமையிலே அவர் என்ன பண்றாருங்க? ஒளித்து வைக்கிறார், மறைத்து வைக்கிறார். இதனுடைய விளைவு என்ன நடந்துச்சு? கர்த்தர் அதை வெளிப்படுத்திட்டார். இப்ப நல்லா கவனிக்க, நான் வெளியில வந்து அறிக்கலாம் பண்ணல, நான் தப்பு பண்ணிட்டேங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கிற மாதிரி எங்கேயாவது இருக்கா? இல்ல. கடைசி வரைக்கும் கேட்கறாங்க, ஒன்றும் பதில் சொல்ல. கடைசியை சீட்டு போட்டு பார்க்கறாங்க, கோத்திரம் கோத்திரமாக, குடும்பம் குடும்பமாக பிரிச்சு கடைசியில யார் தலையில வந்து விழுது? ஆகான் தலையில வரைக்கும் விழுது. அதுக்கப்புறம் தான் யோசுவா கேட்கிறாரு, தம்பி சொல்லுப்பா, யாரு நீயே, என்ன பண்ண அப்படின்னு. அப்புறம் தான் சொல்றான். அப்ப அது கன்ஃபெஷன் கிடையாது, அது மறைத்து வைத்துட்டான் ஏற்கனவே. இப்ப மறைத்து வைத்ததுனாலே அதனுடைய விளைவா என்ன நடந்துச்சு நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா தெரியும். வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் சுருக்கமா சொல்றேன். ஆகானுடைய குடும்பத்தை, அவனுடைய பிள்ளைகளை, குடும்பம் எல்லாமே ஒட்டு மொத்தமா, ஆடு மாடு எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாருங்க? கல்லெறிஞ்சி கொல்ல சொல்றாரு. பிள்ளைங்களாம் என்னங்க பண்ணாங்க? நம்ம ஒரு வேளை யோசிக்கலாம். ஆகானுடைய பிள்ளைங்களாம் என்ன பண்ணாங்க? குழந்தை, ஒரு வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த குழந்தையெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு வேளை நம்ம யோசிக்கலாம். இது தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பாவத்தை அவர் அறவே வெறுக்கிறதுனாலே ரத்தம் முதல்ல டிஎன்ஏல என்ன பண்ணக்கூடாது, இந்த தாக்கம் ரத்தத்துக்குள்ளேயே இந்த திருடுற பழக்கம் இருந்தா கண்டிப்பா அங்கேயும் போகாது, ஆகானுடைய பிள்ளைக்கும் போகும். ஆகானுடைய பிள்ளையும் என்ன பண்ணிடும்? ஏன்னா பாருங்க, கர்த்தர் வந்து ஒரு நாளும் அநீதி செய்யறவர் அல்ல, அநியாயம் செய்யறவர் அல்ல. அவர் ஒன்னே ஒன்று செய்வாரு, அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பரிசுத்தத்தை விரும்புகிறவர். அப்போ தேவன் இவ்விதமாக ஒரு குடும்பத்தையே, ஆகானுடைய குடும்பத்தையே அவர் அழித்ததற்கான காரணம் என்ன? அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணுள்ளவருமாய் இருக்கிறதான தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, he cannot bear sin. அவரால் பாவத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, கொஞ்சம் கூட அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படிப்பட்டவர் என்ன பண்றாருங்க? ஆகானுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு, ஆகான் அழிக்கப்படுறான். இப்போ இந்த ரெண்டு பேரையும் குறித்து நம்ம கொஞ்சம் ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இருவருமே தனிமையில் இருந்தார்கள். கரெக்டா? ஆமா தானே? பப்ளிக்காவா அதை செஞ்சாங்க? இல்ல, ரெண்டு பேருமே தனிமையில் இருந்தாங்க. ஒன்னு, ராகாப் தனிமையிலே பாவம் செஞ்சிருக்கலாம், ஆனா பாவம் செய்யாம விசுவாசித்தாள் என்று பார்க்கிறோம். இங்கே ஆகான் தனிமையிலே அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தேவனுக்கு பிரியமில்லாததை கொண்டு வந்து மறைவாக புதைத்து வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக இவர்கள் இருவருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானதை ஒருவரும் தேவனுக்கு பிரியமில்லாததை ஒருவருமாக செய்கிறார்கள். இந்த நாளிலே இந்த செய்திக்கு நான் தலைப்பாக வைத்திருக்கிறது, உங்களுடைய ரகசிய நேரங்களிலே, அதாவது உங்களுடைய தனிமைப்பட்ட நேரங்களிலே நீங்கள் செய்வது என்ன? What do you do in your private time, in your secret time? மறைவான நேரங்களில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? யாரும் பார்க்காத நேரங்களிலே நம்ம என்ன செய்கிறோம்? ஒருவேளை நம்மளுடைய குடும்பம் எல்லாருமே எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு குடும்ப செட்டப்ல இருந்தாலும், நம்மளுடைய இருதயம்ன்றது சில நேரங்கள் என்ன பண்ண விரும்பும் தெரியுமா? தனிமையை விரும்பும். கரெக்டா பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் குடும்பத்தோட இருப்பாங்க, ஆனா தனியாவே இருப்பாங்க. மக்கள் இருப்பாங்க சுத்தி, ஆனா மனசு எப்படி இருக்கும்?
தனிமை உணர்வுல நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலுமே நம்ம கான்ட்ராஸ்ட் வேறுபடுத்தி பார்க்க போகிறோம். இருவருமே தனியா இருக்கிற சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்றது தான் அவர்களுடைய எதிர்காலத்தையே மாற்றினது. நான் சொல்றது புரியுதுங்களா? ராகாப் தனிமையில செய்த காரியம் அவளுடைய எதிர்காலத்தை மாற்றினது. ஆகான் தனிமையில செய்த காரியம் அவன் குடும்பத்தை அழித்து போட்டது. திரும்ப சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. ராகாப் என்ன பண்ணா? விசுவாசிச்சா. அவ பாவம் செஞ்சிருக்கலாம், பாவத்திற்கு அந்த அந்த ஆட்களை அவ வசியம் பண்ணியிருக்கலாம். ஆனா அவள் விசுவாசித்தாள், ஆகையினாலே காப்பாற்றப்பட்டாள். அவளுடைய எதிர்காலம் அவன் நினைச்சு பார்க்கிறதை விட பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த பக்கம் ஆகானை பத்தி பார்க்கிறோம். தனிமையிலே அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்த போதும் அவன் கீழ்ப்படியாமல் அவன் என்ன பண்றான்? அவன் பாவம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால இந்த நாட்களிலே நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டிய காரியம், தனிமையிலே நாம் என்ன செய்கிறோம், தனிமையிலே நாம் என்ன செய்கிறோம். இப்போ இந்த நாட்களிலே தனிமையிலே ஒருவேளை நம்ம வெளிப்படையான பாவங்களை நம்ம செய்யலனாலும், வெளிப்படையான செயல்களாக நம்ம தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்யலனாலும், நம்ம இருதயத்திலே சிந்திப்பது என்ன? ஏன்னா செயல்ல செஞ்சாதானே எல்லாருக்கும் தெரியும். கூட்டமா இருக்கும்போது செயல்ல நான் செஞ்சேன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா என் சிந்தைக்குள்ளேயே ஒரு விஷயத்தை நான் போட்டு மறைச்சு வச்சுட்டேன்னா அது யாருக்குமே தெரியாது, என் மைண்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த சரீரத்திற்குள்ளேயும் யார் வாசம் பண்றா? தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ நான் சொல்ல முடியாது என் சிந்தையில வர்றது என் மைண்டுக்குள்ள தானே இருக்குது, வெளியே தெரிஞ்சாதானே பிரச்சனை, வெளியே செஞ்சாதானே பாவம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளே ஏமாற்றுகிறவர்கள்னு அர்த்தம். ஒரு நாளும் நம்ம இருதயத்திற்குள்ள சிந்தைகளுக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள், அதாவது வராதுன்னு நான் சொல்ல வரல, வந்தாலும் அந்த சிந்தைகளை உடனே நம்ம அகற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய சரீரத்தை அவர் ஆலயமாக அவர் மாற்றி உங்களுக்குள்ளாக அவர் தங்கி இருக்கிறார், அவர் வசித்து கொண்டு இருக்கிறார், உங்களுக்குள்ள நிறைந்து இருக்கிறார். ஆவியானவர் அவர் முழுமையாக உங்களை கட்டுப்படுத்தி அவர் உங்களை ஆளுகை செய்ய நினைக்கும் போது அதுல மூளை பகுதியிலையும் சிந்தனைகளிலையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் விரும்புவாரா? விரும்ப மாட்டாரா? கண்டிப்பா விரும்ப மாட்டார். அவர் வெறுக்கிறார். அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மறைவான இடமாகி இந்த மூளை பகுதியில சிந்தனையில அதை போட்டு அப்படியே அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்றோம். ஒருவேளை கோபம்னு வச்சுக்கோமே, அந்த கோபத்தை சின்ன ஒரு காரியம் தான், ஆனா அந்த கோபம் உள்ளுக்குள்ள மறைந்து கொண்டே இருக்கும். இச்சை அப்படியே பெருகி கொண்டே இருக்கும். எரிச்சல், வைராக்கியம், கசப்பு, இது எல்லாமே சின்ன சின்ன காரியங்கள் தான், சிந்தனைகளாக இங்க போயிடுச்சு மூளைக்குள்ள. ஆனா இந்த ரகசிய இடத்துல மூளை பகுதியில இது என்ன ஆயிட்டு இருக்குதுங்க? உள்ள இருந்து அப்படியே பெருகி கொண்டே இருக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை உங்களுக்குள்ளாக இருந்து அதை என்ன பண்ணுதுங்க? ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப இதே போலதான் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இந்த ரெண்டு முக்கியமான நபர்களுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற காரியங்களை நாம் இந்த நாளில் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களிலே நம்முடைய பிரைவேட் ஸ்ட்ரகிள், தனிப்பட்ட முறையிலே நாம் என்னென்ன காரியங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். வாட் ஆர் வி ஸ்ட்ரகிளிங் வித்? என்னென்ன போராட்டங்கள்? சில நேரங்களில் இப்போ நான் சொன்ன மாதிரி சிந்தையிலே போராட்டங்கள் இருக்கலாம். அந்த போராட்டங்கள் எல்லாமே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது சிந்தைக்குள்ள இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என் சிந்தையில் இருக்கிற போராட்டத்தை என் மனைவிக்கு கூட தெரியாது. என்னதான் அவங்க என் கூட நெருக்கமாக இருந்தாலும் என் சிந்தையில் இருக்கிற போராட்டத்தை யாருக்குமே தெரியாது. ஆனா நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் இந்த சிந்தனையில வர்ற இந்த போராட்டம், தேவனுக்கு பிரியமில்லாத இந்த எண்ணத்தை நான் எப்படி டீல் பண்றேனோ இதை பொறுத்து தான் என்னுடைய எதிர்காலம் இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்க சிந்தனைகளிலும் எண்ணங்களிலும் தனிப்பட்ட நேரங்களிலும் வருகிறதான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம நல்ல ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். இந்த இவ்விதமான மறைவான காரியங்கள், அதை மேற்கொள்ளுகிற விதங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏனென்று சொன்னால், நம்ம ஒருவேளை சீக்கிரட்டா இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு க்ளோஸ்ட் ஃபேமிலி, அதாவது நல்ல நெருக்கமாக நிறைய ஒரு மிக்ஸ்டு ஃபேமிலி, இல்லை ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியில் ஒரு 5-6 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இருந்து நம்ம தனிமையாகிறதுக்கு ஒரு தருணம்லாம் கிடைக்கலனாலும் சிந்தையிலே அநேகர் தாங்களே தனிமைப்படுத்தி கொள்பவர்கள் உண்டு. அப்போ நம்ம யாருமே சொல்ல முடியாது எனக்கு சீக்ரெட் டைம்னு எதுவுமே கிடையாதுங்கலாம் சொல்ல முடியாது. ஒருவேளை பிசிக்கலா இல்லைனாலும் மென்டலா, அதாவது இந்த சிந்தையில கண்டிப்பா எல்லாரும் ஒரு தனிமை நிலையை நம்ம எல்லாருமே விரும்புவோம்.
இந்த தனிமையில் ஏதாவது ஒரு காரியங்களை போட்டு நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அதில் ஏதாவது ஒன்று ப்ராசஸ் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ உங்களுடைய தனிமையிலே வருகிறதான எண்ணங்களை குறித்தோ, தனிமையில நீங்க செய்கிற செயல்களை குறித்தோ நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இதை மேற்கொள்கிறதான 3 விதங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். முதலாவதாக நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம தேவனுடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். மறைவான எண்ணங்கள் இல்ல மறைவான செயல்கள், எண்ணங்கள் தான் செயல்களா மாறுது. இப்ப இந்த மறைவான எண்ணங்கள் சிந்தையிலே தோன்றும் பொழுதே தெய்வீக ஆலோசனையை நம்ம முதல்ல நாட வேண்டும். நம்ம எப்பயுமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் சிந்தையிலே எண்ணத்திலே தோன்றும் பொழுது எடுத்த உடனே நான் கவனிச்சிருவேன், என்னால் முடியும், நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மாத்திரம் தயவு செஞ்சு சுயத்தை சார்ந்து கொள்ளவே கொள்ளாதீங்க. சார்ந்து கொள்றது ரொம்ப ரொம்ப அது ரொம்ப என்ன சொல்றது விபரீதமான ஒரு காரியம். அது விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு நாளும் தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன் சுயமாக தனக்குரிய காரியங்களை தானே செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி நினைப்பது விபரீதமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது நிச்சயமா போய் அழிவுல தான் முடியும். அப்போ தெய்வீக ஆலோசனையை கேட்கணும். அந்த தெய்வீக ஆலோசனைக்கு நம்ம நம்ப தகுந்த ஒரு நபரிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ளணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்காக வருவாங்க. யாருக்கிட்ட போய் கவுன்சிலிங் சொல்றாங்களோ அவங்களே அவங்கள பத்தி ஊரெல்லாம் தூத்திக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன். கவுன்சிலிங், அதாவது உங்களை நம்பி உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்றாங்கன்னா, அதுவும் ஆவிக்குரிய விஷயத்த இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலான டிசைன்மெண்ட் உள்ளவங்களோட ஒருத்தங்கிட்ட பகிர்ந்து கொள்றாங்கன்னா அதற்கான நோக்கம் என்னங்க? அதை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்றனால தான். இப்போ நிறைய நேரங்களில் என்னிடத்துல நிறைய வாலிப பிள்ளைகள், என்னிடத்துல வாலிப தம்பிங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க. வாலிப தங்கச்சிங்க வந்தால் நான் சுதா கிட்ட அனுப்பிடுவேன். ஆனால் அவங்க பேசினதான முக்கியமான காரியங்களை மாத்திரம்தான் என் மனைவி கிட்ட நான் சொல்வேனே ஒழிய எல்லா காரியங்களையும் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். என் மனைவியாவே இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபர் என்னிடத்துல என்ன பகிர்ந்து கொண்டாரோ, அவருக்கு இந்த பிரச்சனை, இதுக்காக ஜோம் பண்ணுன்ற ஒரு அவுட்லைனை சொல்வேனே ஒழிய ரொம்ப டீட்டெயிலாக அவர் சொன்னது எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுங்களா? இது ஒரு நபர் என்னை நம்பி, நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நம்பி தான் என்ன பண்றாங்க, என்கிட்ட சொல்றாங்க. அப்போ தெய்வீக ஆலோசகர்களா இருக்கிறவர்களும் சரி, தெய்வீக ஆலோசகர்கள் கிட்ட போய் உங்களுடைய மறைவான காரியங்களை சொல்றதா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்க பாஸ்டர் உங்களுடைய சபை போதகர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ அப்போ யாரு உங்களுக்காக மறைவாக உங்களுடைய காரியங்களையும் உங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பார்கள் என்பதை அறிந்திருந்தா மாத்திரம்தான், அந்த கம்ஃபர்ட் இருந்தா மாத்திரம்தான் நீங்க என்ன பண்ணணுங்க, உங்களுடைய காரியங்களை அவர்களோடு ரகசிய காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளாதீங்க. தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே யாருக்கிட்ட நான் போய் இதை பகிர்ந்து கொள்ளணும்? கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங், அதாவது சர்ச் மினிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம் பார்த்தீங்கன்னா ஆலோசனை. கவுன்சிலிங் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. கணவன் மனைவி, வாலிப பிள்ளைகள், சிறுவர்கள், வயோதிபர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி இருக்குது. சபை ஊழியத்தில் அது ஒரு பங்கு. ஆனால் அதை நம்ம ஒழுங்கா நிறைவேற்றலை அப்படின்னா சபையே ஒரு பெரிய குழப்பமாக மாறிவிடும். சபையில் ஒரு பயங்கரமான ஒரு பிரிவினை ஒன்று ஏற்படும். அப்போ இந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆலோசனை தருகிறவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பேரே என்னதான்? அவர் ஆலோசகர். He is the God who counsels. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு விசேஷமான ஒரு கிருபையை ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் அந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில ஒரு கிரேஸ் கொடுப்பார் ஆண்டவர். அவர்களை நம்ம அடையாளப்படுத்தி அவர்களிடத்துல தான் நம்மளுடைய காரியங்களை என்ன பண்ணணுங்க, நம்ம பகிர்ந்து ஸ்கிரீனும் அவர்களுடைய காரியங்களை மாத்திரம்தான், அவர்களோடு மாத்திரம்தான் நம்மளுடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணணுங்க, பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால இந்த நாட்களிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம தெய்வீக ஆலோசகர்களை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, தெய்வீக ஆலோசனையை கொடுக்கிற தெய்வீக ஆலோசகர்களை கர்த்தர் எனக்கு காண்பீங்க. நான் இந்த காரியங்களை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன், நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், நான் இதோடு இணைந்து இவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன்னு சொல்லி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இரண்டாவதா, மறைவில் இருக்கிற காரியத்தை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். வெளிச்சத்திற்கு கொண்டு வரதுன்னா எல்லாரும் முன்னாடியும் சொல்லி பிரபலப்படுத்துறது கிடையாது. கர்த்தருக்கு முன்பதாக வாயிலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இது மறைவில் இருக்குது, இப்ப எங்க வரணும், வெளிச்சத்திற்கு வரணும். எந்த ஒரு பாவமும் வெளிச்சத்திற்கு வராமல் அழிக்கப்பட முடியாது. நல்லா கவனிக்கணும்.
இப்போ ஆகானை பற்றி பார்த்தோம். ஆகானை பற்றி பார்க்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மறைச்சிருக்கான். உடனே வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்துட்டு வராங்க. அந்த பொருளோட வச்சு தான் இவனையும் சேர்த்து எரிக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? மறைவான பாவங்களை வாயினாலே அறிக்கை செய்து வெளிச்சத்திற்கு நீங்கள் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் சுத்திகரிப்பை ஏற்படுத்தவே முடியாது. அன்றைக்கு எப்படி அவங்க கல்லெறிஞ்சி அவங்கள கொன்னு எல்லாம் இது பண்ணாங்களோ அந்த மாதிரி பாவமானது அழிக்கப்பட வேண்டும். வேறு முதலாய் பாவமானது அழிக்கப்பட வேண்டும். வேறு முதலாய் கிரியை செய்கிற அசுத்தங்கள், மறைவான கிரியைகள், சத்ருவனுடைய போராட்டங்கள் அழிக்கப்பட வேண்டும். இருளிலே வச்சுக்கிட்டு என்ன நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா அப்படின்றது வேற. நான் இங்க போனேன், இந்த இடத்துல நின்னேன், இவங்களை பார்த்தேன், இவங்களோட பேசினேன், அதனால இந்த எண்ணம் வந்துச்சு, இந்த எண்ணத்தை இப்போ நான் உங்க சமூகத்துல கொண்டு வரேன், என்ன நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. இதுதான் பாவ அறிக்கை. ஒட்டுமொத்தமா என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நேத்து நான் அங்க போனேன், இதை பண்ணேன், அதெல்லாம் இல்லை. தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க தேவனோடு கூட வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்க, மறைவானதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரீங்க. சத்ருவானவனால வெளிச்சத்துல என்ன பண்ண முடியாதுங்க, கிரியை செய்ய முடியாது. எப்பொழுதுமே நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே சிந்தைகளிலும் எண்ணங்களிலும் தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் எண்ணங்கள் வரதான் செய்யும். ஆனா இம்மீடியட்டா அதை என்ன பண்ணிடுங்க, லைட்டுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணிடணும், வெளிச்சத்திற்கு அதை கொண்டு வந்துடணும். உடனடியாக தேவனுக்கு முன்பதாக நம்ம அறிக்கை செஞ்சிடணும். இல்ல நம்ம தகுந்த ஆலோசகர்கள் இருந்து அவங்க முன்னாடி அதை சொல்லணும். நிறைய நேரங்கள்ல நான் எனக்கு மேல இருந்ததான ஆலோசகர்கள் கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய செல்வன் நான் உங்களுக்கு தெரியும், அவங்க கிட்ட நான் நிறைய விஷயம், நான் எங்க அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாத விஷயம் நிறைய விஷயம் நான் அவங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். எதுக்காக உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, நம்ம தகுந்த மனிதர்களிடத்துல நம்மளுடைய காரியங்களை நம்ம வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும். நம்ம என்ன தெரியுங்களா நினைக்கிறோம், நமக்குள்ள இருக்கிற பெருமை தான் நம்மளை இன்னும் மறைவான பாவங்களுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பெருமை இருக்கிறனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த உள்ள இருக்கிறதான இந்த தாக்கங்கள், அந்த பெருமை இருக்கிறனால தாக்கங்கள் அப்படியே பெருசாயிட்டே போகுது. பிசாசனுடைய தாக்கம் இன்னும் பெருகிக்கிட்டே போகுது. பிசாசனுடைய தாக்கம் மறைஞ்சிருக்குது, நம்மளால பார்க்க முடியல. பெருமை இருக்கிறனால பாவத்தை அறிக்கை பண்ண முடியல. நம்ம என்ன தெரியுங்களா நம்ம நினைக்கிறோம், நான் இவங்களை இப்படி சொல்லிட்டேன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, எனக்கு இருக்கிற மரியாதை என்னத்துக்கு ஆகுறது, எனக்கு இருக்கிற கௌரவம் என்னத்துக்கு ஆகுறது. நிறைய நேரம் நம்ம அப்படி யோசிச்சே தான் நம்ம மறைவான பிசாசுக்குரிய பாவத்தின் கிரியைகளை மறைவிலேயே இருளிலே வைத்திருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. இதனால ஒரு தீர்மானம் எடுங்க, எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுப்போம். ஏசப்பா, மறைவானவைகளை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வர எனக்கு உதவி செய்யும். எனக்கு அதை பத்தி என்னை பத்தி எவன் என்ன நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்படி அதாவது எனக்கு உண்மையாலுமே மறைவானவைகள் வெளிச்சத்துக்கு வரணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு என் மேல தங்கணும்னு ஒரு ஏக்கம் இருந்தா மாத்திரம்தான் இந்த நாட்களிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து வெளிப்படுகிற அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஸோ வெளிப்படையாக நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்வதில் நமக்கு ஒரு உத்வேகம் ஒன்று வேணும். சீக்கிரமா நம்ம அதை செய்யணும், மறைச்சு வைக்க கூடாது, எக்ஸ்போஸ் பண்ணணும், லைட்டுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணணும், வெளிச்சத்திற்கு அதை கொண்டு வரணும். மறைவானவைகள் அவைகள் அதில் மறைஞ்சிருந்து பிசாசு என்ன பண்றாங்க, இன்னும் தீமைகளை உங்களுக்குள்ள இருந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த மாதிரி ஒருத்தங்களை பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு, இந்த எண்ணத்தை இயேசுவின் நாமத்தினால் என்ன ரெபியூக் பண்றேன், அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெருங்கின அந்த ஆலோசகர்கிட்ட நீங்க பகிர்ந்து கொள்ளணும். அவங்களும் அதற்காக ஜெபிப்பாங்க. இருவரும் இணைந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், தெய்வீக ஆலோசனையும் ஆலோசகரையும் தேட வேண்டும். இரண்டாவதாக மறைந்து இருக்கிறதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். மூன்றாவதாக வாசிக்கிற ஒரு வசனத்தை வாசித்தோம்னா நமக்கு புரியும். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு 5:16. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாமா? நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். திரும்ப வாசிப்போம் சத்தமாக. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக கொடுக்கிறது. சொஸ்தமடைகிறதுனா சரீர சுகம் மாத்திரம் இல்லை, ஆத்துமாவிலே, சிந்தையிலே எங்கெங்கெல்லாம் காயங்கள் உள்ள மறைஞ்சிருக்குதோ இதுல குணம் அடையணும்னா
உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் ஒன் ஆன் ஒன் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கர்த்தர் எந்த ஆலோசகரை உங்க சர்ச் பாஸ்டர் கிட்ட நீங்க சொல்லலாம், உங்களுக்கு தெரிந்த நல்ல ஜெப ஆலோசகர்கிட்ட, உங்களுக்காக பிரேயர் பண்ற உங்களுடைய மென்டர் கிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன நடக்குதுங்களா, அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இப்படி அறிக்கை செய்யும் பொழுது நம்ம என்ன ஆக்கப்படுறோம் தெரியுங்களா, நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். நம்மளை கர்த்தர் நம்மளை நீதிமானாக மாற்றுகிறார். அவருடைய ரத்தத்தினால நீதிமானாய் மாற்றி, இப்ப அவர் சொல்றாரு, இப்ப நீதிமானா மாற்றப்பட்டவங்களா நீங்க ஏறெடுக்கிற ஜெபம் எப்படி இருக்குதா, மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இட் ஹேஸ் இட்ஸ் ரிவார்ட்ஸ். ரைச்சஸ் மேன், அதாவது ஒரு நீதிமான் ஜெபிக்கிறதான ஜெபத்திற்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஆனா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உள்ள இருக்கிறத வெளியில கொண்டு வரணும், அறிக்கை பண்ணணும், குற்றங்களை நம்ம அறிக்கை பண்ணணும். ஆனா நமக்குள்ள இருக்கிற பெருமை தான் நம்மள முக்காவாசி. பெருமைனா வெளியில போய் அப்படியே ஜம்பமா பணத்தையும் ஆடம்பரத்தையும் காண்பிக்கிற அந்த பெருமை இல்லை. என்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அது பேர் என்னதான், பெருமை தான். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, என்னை பத்தி இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிற ஒரு யோசனை பேர் என்னதான், பெருமை தான். அதனாலதான் நம்ம சொல்றோம், நம்ம பெருமையோட நம்ம இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தேவனுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியுமா நம்மளால? வாய்ப்பே இல்லை, நம்ம யாராலையும் நிற்க முடியாது. அப்போ இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த 3 காரியங்கள்: தெய்வீக ஆலோசகர்கள், 2வதா மறைந்திருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள், 3வதாக அறிக்கை பண்ணுங்கள், ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணுங்கள். இந்த 3 காரியங்கள்ல மாத்திரம்தான் நம்ம சீக்ரெட்டான லைஃப், மறைவான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நம்மளால என்ன பண்ண முடியுங்க, வர முடியும். இதை ஒழுங்கா செய்ததான ராகாபை நாம் நினைத்து பார்ப்போம், இதை தவறான முறையில் செய்ததான ஆகானியும் நாம் நினைத்து பார்ப்போம். இருவருமே தங்களுடைய ரகசிய நேரத்திலே, ரகசிய அறையிலே செய்ததான காரியங்கள் அவர்களுடைய எதிர்காலத்தையே மாற்றினதாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இவ்விதமா நம்ம தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக நாம் வரும் பொழுது, தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக வரும்பொழுது, இந்த காரியங்களை, மறைவான காரியங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவர் தன்னுடைய தெய்வீக சுகத்தை, தன்னுடைய சமாதானத்தை நமக்குள்ளாக கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்துல நம்ம அறிக்கை பண்ணணும், மறைந்திருக்கிறவர்களை வெளியே கொண்டு வரணும். அடுத்ததாக நம்ம சொன்னேன், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஆத்துமாவின் காயங்கள், ஒருவேளை இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக கூட இருக்கலாம், ஆனா அதையும் நம்ம என்ன பண்ணணுங்க, வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்மணி, அவங்களுடைய சாட்சியை நான் பார்த்தேன். அவங்க ஒரு சிறு பிராயத்தில், அவர்கள் மிகவும் சிறு பிராயம்னா ஒரு 5-6 வயதில் ஒரு பெண் குழந்தையா இருக்கும் போதே, அப்பவே அவருடைய குடும்பத்தார், ஒரு நெருங்கின ஒரு குடும்பத்தாரால் மிகவும் ஒரு செக்ஷுவல் டார்ச்சர், ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒன்று அந்த சிறு குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க அதை விட்டுட்டாங்க, சூழ்நிலைகள் மாறினது, அவங்க இடம் பெயர்ந்து வேற ஒரு தேசத்துக்கு போயிட்டாங்க. அவங்க அங்கே போய் அங்கே வளர்ந்து ஒரு வாலிப பெண்ணாய் மாறி திருமணம் செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லா நேசிக்கக்கூடிய ஒரு கணவன், 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு டைம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45-50 வரும்போது, அப்போ பெண்களுக்கான மாதவிடாய் நாட்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்களில் அவங்க வந்து ரொம்ப அந்த நாட்களில் எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் வழியாக போவாங்க. அப்போ அந்த நாட்களில் பயங்கரமாக ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா மாதிரி இருக்கும், அவங்களுக்கு மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. இப்போ இந்த டிப்ரெஷனுக்குள்ளே போன உடனே அவங்க கிறிஸ்தவங்க தான், நல்லா கவனிக்கணும், அவங்க தேவனை அறிஞ்சவங்க தான், தேவனை ஆராதிக்கிற நல்ல ஒரு சபைக்கு அவங்க போகிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, ஒரு குறிப்பிட்ட மன அழுத்தத்தில் இருந்து அவங்களால வெளியே வரவே முடியல. அந்த மெனோபாஸ் டைமுக்கு அவங்க மாதவிடாய் நாட்களில் அதுக்கு வேண்டியதான ஆகாரத்தை எடுத்துக்கொள்கிறாங்க, மாத்திரை சாப்பிட்றாங்க, டாக்டரை பார்க்குறாங்க, சைக்காட்ரிக் டாக்டர்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே பார்த்து எல்லாமே நார்மல், உங்களுக்கு ஏன் இன்னும் மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் ரொம்ப பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. சைக்காட்ரிக் டாக்டர் இருக்குல்லே நல்லா ஹை லெவலில் இருக்கிறதான எல்லாரையும் பார்த்தா ஒன்றுமே வேலைக்காகலை. அந்த அம்மாவுக்கு அந்த மன அழுத்தத்துலேருந்து ஒரு விடுதலையே ஆகலை. அப்போது ஒரு நாள் அவருடைய சபைக்கு ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தார், இந்த மாதிரி ஒரு விடுதலையை பற்றி பேசுகிற ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு நாள் அன்னைக்கு அவங்களுடைய சபையிலே ஆத்துமாவின் காயங்களை குறித்து அவர் பேசினார்.
ஆத்துமாவனுடைய காயங்களை குறித்து பேசும்போது அவர் அந்த மெசேஜை முடிச்சுட்டு அவங்களுக்காக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம் வாங்க, யார் யாருடைய ஆத்மாவில் காயங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் சுகப்படுத்த விரும்புகிறாருன்னு சொல்லி அன்னைக்கு இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த அம்மாவுக்குள்ள மறைந்திருந்ததான ஒரு அசுத்தாவி மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. அது அசுத்தாவி அது வரைக்கும் அந்த அம்மாவுக்கே தெரியாது, உள்ள ஒரு அசுத்தாவி உட்காந்துருக்குன்னே தெரியாது. அது வரைக்கும் அந்த அம்மா நல்ல ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, நல்ல ஒரு கிறிஸ்துவ தாய், கிறிஸ்துவ மனைவி, தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சவங்க, சுவிசேஷத்தை நல்லா அறிஞ்சவங்க, ஏசப்பாவுக்காக வைராக்கியமா இருக்கிறவங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அஸ்தாவி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. பாவத்தினுடைய வெளிச்சமே இல்லாத மாதிரி வாழ்ந்த ஒரு பெண்மணியா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு ஜோம் பண்ணும்போது அசுத்தாவினுடைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்க ஆரம்பிச்சது. அப்போ உள்ள இருந்ததான அந்த அசுத்தாவி பேச ஆரம்பித்தது. எப்போ நுழைஞ்சேன், 5 வயசுல நுழைஞ்சேன். எப்படி நுழைஞ்சேன்? இவங்களுடைய சொந்தக்காரர் ஒருவர் சிறு பிராயத்தில் இவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்தும் போது நான் இவருடைய சரீரத்திற்குள்ளாக நுழைந்தேன். இப்போ நல்லா கவனிக்கணும், நுழைந்ததான இந்த அசுத்தாவி எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்க? அதனுடைய வாசல் என்ன, அது எப்படி நுழைஞ்சது, அது ஏற்படுத்தினதான தாக்கத்தை பற்றி பேசினவனதான் என்ன ஆகுதுங்க, அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அது வரைக்கும் அது உள்ள இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. அவன் கணவனுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, ஏன் அவங்களுக்கே தெரியாது. அவங்க நினைச்சிட்டாங்க அது சின்ன வயசுல ஒரு விஷயம், அவ்வளவுதான், அது மன்னிச்சாச்சு. அப்பப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் அதை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களாம். ஆனா அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷமாக இடைப்பட்டு அதன் நிமித்தமாக அவங்களுடைய ஆத்மாவுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயிருந்ததான அந்த அசுத்தாவியை என்ன பண்ணாருங்க, ஆவியானவர் அங்கிருந்து அவங்களுடைய இருதயத்திலிருந்து வெளியேற்றினார். அதற்கப்புறம் அவங்க பகிர்ந்து கொண்ட ஒரு சாட்சி, இந்த மாதிரி ஒரு சமாதானத்தை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லை, அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ சமாதானமா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. நான் உங்கள்கிட்ட ஏன் தெரியுங்களா அதை சொல்றேன், இவ்விதமாய் இந்த ரகசிய காரியங்களை நம்ம வெளியில கொண்டு வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா, இது நேத்து முந்தா நேத்து போன மாசம் செஞ்சதில்லை. நீங்க யோசிச்சு பார்க்கணும், பழைய காரியங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி சிறு பிராயம் என்னென்னலாம் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறாரோ, ரகசியங்களில நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ, ரகசியமாக என்னென்னலாம் நம்ம சிந்திச்சோமோ, இது எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது நம்ம என்ன தெரியுங்களா பண்ணோம், அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும். கர்த்தருடைய ஆவியானவர் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது மறைவான காரியங்களை அவர் சுட்டெரித்து அவர் சாம்பலாக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்களிலே நமக்குள்ள ஒரு 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 ஏக்கம் ஒன்று வரணும். ஏசப்பா, இதுவரைக்கும் நான் மறைவில் செய்திருந்ததான காரியங்கள் ஆகானை போல இருந்திருக்கலாம், ஆனா இனிமே நான் யாரை மாதிரி கிரியை செய்ய போறேன், ராகாபை போல. அவளுடைய பழைய வாழ்க்கையை அவன் நினைச்சே பார்க்கல. ஒருவேளை அவ அதை பத்தி நினைச்சிருந்தாள்னா அப்ப பாவம் தான் செஞ்சிருப்பா. ஆனா அவன் என்ன பண்றா, இல்ல இது எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு சான்ஸ் வந்திருக்கு. என்ன சான்ஸ்? என்னுடைய இதுவரைக்கும் என்னைய மோசமானவ வேசின்னு பார்த்தவங்க எல்லாம் இப்ப என்னுடைய வாழ்க்கைய மாற்றப்படுகிறத பார்ப்பாங்கன்னு அவ என்ன பண்ணிருக்கா, அன்னைக்கு அவ விசுவாசிச்சிருக்கிறா. விசுவாசித்ததுனாலதான் அவ அந்த கிரியையை செஞ்சா. அந்த கிரியையினாலே அவள் நீதிமானாக பரிசுத்தவாட்டியாக அவள் மாற்றப்பட்டாள். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப மறைவான காரியங்களை ஒரு நாளும் சிந்தையிலே வைத்துக் கொள்ளாதீர்கள். மறைவான செயல்களை ஒரு நாளும் அறைகளுக்குள்ளாக நம்ம செஞ்சாலும் அதை வெளியில உடனடியாக வெளிச்சத்திற்கு கொண்டு வர நாம் தேவனுடைய சமூகத்துல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ இவ்விதமாய் நம்ம அந்த தனிப்பட்ட நேரங்களிலே நம்ம செய்கிற காரியம் என்னவென்பதை இந்த நாளில் நம்ம யோசிச்சு பார்க்கணும். தனிப்பட்ட நேரம்னா ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ஒரு ரூம்குள்ள மாத்திரம் இல்லை, இந்த சிந்தை என்கிறதான இந்த அறைக்குள்ளேயும் நீங்க என்ன செய்றீங்க, இதுக்குள்ள என்ன யோசிக்கிறீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தேவனை அறிகிற அறிவும் அவரை குறித்த அன்பும் உங்களுடைய சிந்தையில் இருக்குமானால், சிந்தையில் இருப்பதெல்லாம் என்னவா தான் இருக்கும் தெரியுங்களா, அவரை குறித்ததான எண்ணம், அவரை குறித்ததான ஏக்கம். அவர் என்னை குறித்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு என்கிட்ட என்ன பேசினாரு, இன்னைக்கு அவர் சொன்னதை நான் செஞ்சேனா, என்கிட்ட என்ன உணர்த்துறாரு, அவர் எனக்கு இந்த காரியங்கள்ல என்ன ஆலோசனை தராருன்னு சொல்லி என்னுடைய எண்ணம் யோசனை எல்லாமே, நான் தனிப்பட்ட அறையில் இருந்தாலும் சரி, 4 பேர் மத்தியில இருந்து என் சிந்தையில தனியா நான் யோசிச்சுட்டு இருந்தாலும் என்னுடைய யோசனை எல்லாம் என்னவா தான் இருக்கும் தெரியுங்களா, என் தேவன் நானும் அவரும், நானும் தேவனும் நாங்க என்ன பண்ண போறோம், தேவன் என்கிட்ட சொன்னது நான் செஞ்சுட்டேனா, இல்ல நான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் தேவனிடத்துல நான் ஜெப விண்ணப்பங்களாக வச்சேன், அது எதுலாம் நடந்திருக்குது, ஸோ நினைச்சு நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். அவர் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். இது எங்க நடக்கும்? வெளியில இல்ல, சிந்தையில மறைவான இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இப்போ எந்த அளவுக்கு நாம் நெருக்கமாக தேவனோடு கூட வர ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு மறைவான இடங்களிலேயும் நாம் தேவனுக்காக வாழ முடியும். இதுதான் நம்முடைய எதிர்காலத்தை
உருவாக்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறைவான வாழ்க்கை உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். திரும்ப சொல்லுங்க, மறைவான வாழ்க்கை உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். சரிங்களா? இன்னையிலிருந்து ஒரு 10 வருஷம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 10 வருஷம் கழிச்சு பில்லி ஆகிய நான் எப்படி இருக்க போறேன்னா, அது எது பொறுத்து தெரியுமா? தனி ரூம்ல நான் என்ன பண்றேன், என்னுடைய சிந்தனையில நான் என்ன பண்றேன்றதை பொறுத்து தான் 10 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்க போறேன்றது நிர்ணயிக்கப்படுகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? என மறைவான இடத்துல தேவனோடு உறவு கொள்கிறவன் அதற்குரிய பிரதிபலன் உண்டு. மறைவான இடத்திலே மறைத்து வைக்கிறவன் அவனுக்குரிய பிரதிபலனும் உண்டு. சரிங்களா? நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம், இயேசுப்பா, மறைவான என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக தரம் ஆகானை போல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். ஆனால் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயம் தீர்க்க விரும்பினதினாலே ஆகானையும் அவன் மறைத்து வைத்த காரியங்கள், அவனுடைய குடும்பம் எல்லாவற்றையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கர்த்தர் அழித்து போட்டீர். அதே போல கர்த்தர் என்னையும் என்னுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற காரியங்களை நீங்க பாக்குறீங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிருபை பெற்றிருப்பதனால நான் இன்னைக்கு பழைச்சிருக்கேன். இல்லைன்னா நானும் என் குடும்பமும் என்னைக்கும் ஆகான் மாதிரி செத்து போயிருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னா ஆகான் மாதிரி நம்மளும் நம்முடைய குடும்பமும் என்னைக்கோ மரித்து போயிருக்கணும். ஆனா ஏசப்பா நம்ம மேல இந்த மாதிரி ஒரு தருணத்தை கொடுத்து அவனை இவ்விதமா தன்னுடைய காரியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு என்னோடு கூட உறவுக்கு வருவான்னு அவரு நினைச்சதுனாலதான் நமக்காக இன்னும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, நான் மறைவாக செய்கிற காரியங்களை நீர் பார்த்திருக்கிறீர். மறைவாக சிந்திக்கிற எண்ணங்களை நீர் பார்த்திருக்கிறீர். அவை எல்லாவற்றையும் பார்த்தும் நீர் எங்களை அழிக்காமல் இருப்பதற்கு காரணம் உம்முடைய சுத்த கிருபை. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நாளில் நீர் எங்களோடு பேச சித்தமுள்ளவராயிருந்து மறைவானவைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் நான் கட்டாயத்தின் பேரில் எனக்கு ஏதோ நல்லது நடக்கணும்ன்றனால நான் எல்லாவற்றையும் உமக்கு முன்பதாக வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறவனா இல்லாமல் நான் உம்மை நேசிக்கிறதுனாலே மறைவான வாழ்க்கையிலும் நான் ஜாக்கிரதையா இருக்க எனக்கு உதவி செய்யும். சொல்லலாமா? கர்த்தாவே, அப்பா, நான் மறைவான வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருப்பதற்கு உம்முடைய அன்பு ஒன்றே காரணமாக இருக்கட்டும். ஒன்லி அவுட் ஆஃப் லவ், தேவன் மேல நான் வச்சிருக்கிற அன்பினால மாத்திரம் தான் என்னுடைய ரகசிய வாழ்க்கையை குறித்து நான் ஜாக்கிரதையா இருக்கணுமே ஒழிய பயத்தினால இல்லை. ஆகான் மாதிரி நான் அழிஞ்சு போயிடுவேன், ஆகான் மாதிரி என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்டுறனால இல்லை. நான் உங்களை நான் நேசிக்கிறேன். அதனால மறைவான காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காது. இது உங்களுக்கு பிடிக்காத விஷயம். என்னுடைய சிந்தையில் இருக்கிற இந்த எண்ணம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம். ஆகையினால அதை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வரேன். அதை இப்பொழுது நான் அறிக்கை பண்ணுகிறேன். அது நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் அறிக்கை பண்ணி என்னோடு கூட இருக்கிறதான அந்த ஆலோசகர் இடத்துல நான் அறிக்கை பண்ணி நான் இப்போ அதை விட்டுவிட நான் மனசா இருக்கிறேன்ப்பா. என்னுடைய ரகசிய வாழ்க்கையை பொறுத்துதான் நீர் என்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. கேட்கலாமா? கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஆகானை போல ரகசிய வாழ்க்கையில மறைந்திருக்க விரும்பவில்லை. ரகசிய எண்ணங்கள் எனக்குள்ளாக இருக்க நான் விரும்பவில்லை. நான் ராகாபை போல இதுவரைக்கும் மோசமான ஒரு வாழ்க்கை இருந்திருந்தாலோ ராகாபை போல என்னுடைய வாழ்க்கை புதிதாய் மாற்றப்பட்டதாகி தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தில் பெருகுகிறதான வாழ்க்கையாக, தேவன் மேல் இருக்கிற அன்பிலே பெருகுகிற வாழ்க்கையாக, நெருக்கமுள்ள ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. கேட்போமா? கேட்போம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவோம். ரகசிய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரட்டும் அப்பா. ரகசிய எண்ணங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும் அப்பா. அது எல்லாவற்றையும் நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன். ரகசியமான வாழ்க்கையில நான் வாழ்ந்து தோற்று போவது உம்முடைய சித்தம் அல்ல. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய ரகசிய அறைகளிலும் ரகசிய நேரங்களிலும் நான் செய்கிறதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்காலம் இருக்கிறது. ஆகையினாலே இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ரகசிய வாழ்க்கை முற்று பெறுவதாக. நான் ரகசியத்திலே உம்மோடு கூட பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். ரகசியமாய் உம்மோடு கூட உறவு கொள்றவனாய் இருக்க வேண்டும். ரகசியமாய் உம்மோடு கூட அப்பா மேன்மையான காரியங்களை என் குடும்பத்திற்கு, என் சந்ததிக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை குறித்து பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். ரகசியமாய் உம்மை நேசிக்கிறவனாய் இருக்க வேண்டுமே ஒழிய ரகசியமாய்
மறைவான பாவங்கள், மறைவான கோபங்கள், கசப்புகள், எரிச்சல்கள், இச்சைகள், தேவையில்லாத எண்ணங்கள், மறைவான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளிச்சத்திற்கு வருவதாக. மறைந்திருக்கிறவைகள் வெளிச்சத்திற்கு வரட்டும். அன்றைக்கு ஆகானுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிறவைகள் வெளிச்சத்திற்கு வந்த மாதிரி இனி எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பரலோக அக்கினியினாலே, பரிசுத்த அவருடைய அக்கினியினாலே அவையெல்லாம் எரிந்து சாம்பலாய் போகும்படி ஜெபிக்கிறோம். கேட்கலாமா? எரிந்து சாம்பலாய் போகட்டும் அப்பா. மறைவானவைகள் வெளியேற்றப்பட்டு சாம்பலாக போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இனி ரகசிய வாழ்க்கைகள் எங்களுக்கு வேண்டாம், மறைவான காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம், மறைவான சிந்தனைகள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நாங்கள் உங்களை நேசிக்கிறவர்களா இருக்கிறதுனாலே அப்பா, நாங்க உம்மோடு கூட ரகசியங்களை பேசணும். ரகசிய அறையில நாங்க இருந்தாலோ உம்மை நெருக்கமாய் கிட்டி சேருகிறவர்களா இருக்கணும். உங்களுக்கு பிரியமானதை சிந்திக்கணும், உங்களுக்கு பிரியமானதை குறித்து நாங்க யோசிக்கணும். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எங்களுடைய போன்ல நாங்க தனியா இருக்கும்போது நாங்க பார்த்தாலோ உமக்கு பிரியமானதை தான் நாங்க பார்க்கணும், உமக்கு பிரியமில்லாததை நாங்க பார்க்க கூடாது. எங்களுடைய மாம்சத்தை நாங்கள் நிரப்புகிறவர்களாய் அல்ல, எங்களுடைய ஆவியை நிரப்புகிறவர்களாய் நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். Do not feed on the flesh, feed in the spirit. உங்களுடைய மாம்சத்தை நீங்க எப்பயுமே நிரப்ப கூடாது, உங்களுடைய ஆவியை நிரப்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமா, சொல்லுங்க கர்த்தாவே, என்னுடைய மாம்சத்தை போஷிக்க கூடியதான காரியங்களை நான் நிரப்ப போறதில்ல. மாம்சத்தை போஷிக்கிறது என்ன தெரியுங்களா? தேவையில்லாத காரியங்களை கேட்கிறது, தேவையில்லாத காரியங்களை பேசுறது, தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறது. இவையெல்லாம் மாம்சத்தை போஷிக்கிறதா இருக்கிறது, மாம்சத்திற்கு உணவு கொடுக்கிறது. ஆனால் ஆவிக்கு உணவு கொடுப்பது எது தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை துதிக்கிற துதி, தேவனுடைய வார்த்தைகள், பிரசங்கங்கள், தேவனுடைய ஆராதனை நேரங்கள். இது உங்களுடைய ஆவியை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. நீங்கள் எதை பலப்படுத்துகிறீர்களோ அது பலன் கொள்ளும். நீங்கள் எதை பலப்படுத்துகிறீர்களோ அது பலன் கொள்ளும். மாம்சத்தை நாம் பலப்படுத்தும் பொழுது மாம்சம் மேலோங்கி நிற்கும், ஆவி தோற்று போகும். ஆனால் ஆவியை நாம் பலப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது மாம்சம் தோற்று போகும், ஆவி மேலோங்கி நிற்கும். ஆகையினால இந்த நாளிலே நம்ம எதனால நம்முடைய ஆவியை நிரப்புறோம், எதனால நம்முடைய சிந்தைகளை நிரப்புறோம், அதை குறித்து நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை எச்சரிக்கிறார். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்க சிந்திக்காதீங்க, கவலைப்படாதீங்க. இப்போ என்ன தேவனோடு பண்ண போறேன்றதை மாத்திரம் தீர்மானம் பண்ணுங்க. ரகசியமான தேவனோடு இருக்கிற நேரங்களில் என் சிந்தைகள் எப்படி இருக்க போறதுன்றதை இப்போ டிசைட் பண்ணுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. இதை பொறுத்துதான் உங்களுடைய எதிர்காலம் இருக்க போகிறது, இதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகிறது. வருகிற வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா, இன்னைக்கு நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் உங்க வருஷம் இருக்க போகுது. வருகிற நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, இன்னைக்கு நீங்க தேவனோடு கூட எப்படி உறவு கொள்றீங்களோ அப்படிதான் வருகிற நாட்கள் இருக்க போகிறது. மறைவானவைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம். மறைவான பாவங்கள் இனி வேண்டாம், ரகசிய காரியங்கள் இனி வேண்டாம். கர்த்தருடைய வெளிச்சத்திற்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து நம்ப தகுந்த மனிதரோடு ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணி ஆத்துமாவினுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படி, ஆத்துமாவிலே பலனை பெற்றுக் கொள்ளும்படி இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய கவனம் தேவன் மேல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பொதுவான வாழ்க்கை, பப்ளிக் லைஃப்ல நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நான் திரும்ப சொல்றேன், தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த அளவுக்கு உங்களுடைய கவனம் தேவன் மேல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய பொதுவான வாழ்க்கை மனிதர்கள் முன்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகையினால இந்த நாளிலே ரகசிய நேரம், ரகசிய இடங்கள், இதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். நம்முடைய சிந்தனைகளில் இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். அவரோடு உறவு கொள்றதை பிரதானப்படுத்துவோம். அது மாத்திரம்தான் முக்கியம். அவர் அறிந்து கொள்ள நம்ம முயற்சி எடுப்போம். அவருக்கு பிரியமானதை செய்ய நம்ம தீர்மானம் எடுப்போம். ரகசியமான எண்ணங்கள், ரகசியமான காரியங்களை ஒருவரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நம்ம எண்ண வேண்டாம். நமக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறார், அதை அறிந்திருக்கிறார், அந்த எண்ணங்களை அறிந்திருக்கிறார். எண்ணங்கள் வந்தாலும் அது இமீடியட்டா வேறு முதலாய் பிடுங்கி வெளியே எரிஞ்சு விட்டுட்டு நம்ம சொல்லுவோம், ஏசப்பா இந்த எண்ணம் வந்துச்சு, இப்போ இயேசுவின் நாமத்தினால நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன், வெளியேற்றுகிறேன், இப்போ என்னுடைய எண்ணத்தை உங்க வார்த்தையினால நிரப்புங்கன்னு சொல்லி வசனத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்போம், ஜெபிக்க ஆரம்பிப்போம், ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆவியானவர் நம்மை இந்த நாளில் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அன்பு மிரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல காலை வேலை காமுக்கு நன்றி. இதனால நீர் எங்களோடு கூட பேசினீர். மறைவான வாழ்க்கையிலே ராகாப் மற்றும் ஆகான்
இவர்கள் இருவரும் செய்ததான காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ராகாப் மறைவான காரியத்திலே இதற்கு முன்பதாக பாவத்தை செய்தவளாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலை, ஒரு காலம் வரும்பொழுது கர்த்தர் நீர் அவளை முன்குறிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி, அவ அறிஞ்சாலும் என்னவோ எங்களுக்கு தெரியாது, ஆனா அவ திடீரென்று சொல்லி அவளுடைய சிந்தையில ஒரு மாற்றம் ஏற்பட்டு மறைவான இடங்களிலே பாவம் செய்திருந்ததான அவள் உம்மை விசுவாசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்ததான ஆகான், தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய பராக்கிரம கிரியைகளை கண்கூடாக பார்த்த ஆகான் மறைவான காரியங்களை, பாவங்களை அவன் மறைத்து வைத்தான் என்று சொல்லி பார்த்தோம். இவ்விதமாக நாங்கள் இதுவரை ஆகானை போல இருந்து ஆகானை போலவே நாங்கள் அழிந்து போவது உம்முடைய சித்தம் அல்ல. ஆனால் நாங்கள் ராகாபை போல இருந்திருந்தாலும் ராகாபை போலவே எங்களுடைய வாழ்க்கை மறைவான அந்த இடத்திலே உம்மை நேசிக்கிற அன்பினாலும் விசுவாசத்தினாலும் பெருகுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது, இதுதான் எங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவது. அதன்படி நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ரகசிய நேரங்கள், தனியான நேரங்கள், தனிமையான சிந்தனைகள், தனிமையான அந்த தருணங்களிலே எங்களுடைய சிந்தனைகளிலும் மூளை பகுதியிலும் வருகிற எண்ணங்களை குறித்து மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருந்து எல்லாவற்றையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பரலோக அக்கினினாலே எரித்து எல்லாவற்றையும் சாம்பலாக்கி விட்டு அதற்கு பதிலாக எங்களுடைய ஆவியை போஷிக்கிறதான தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வல்லமையினாலும் நாங்கள் நிரப்பப்பட பாடல்களை பாடி துதித்து உங்களை ஆராதிக்க ஆவியில பலப்படுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும். சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கும். நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்குள்ள பலனடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீரே உயர்ந்துரும். எல்லா துதிக நமக்குமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மறைவான காரியங்கள், மறைவான வாழ்க்கை, மறைவான யோசனைகள் எல்லாவற்றையும் குறித்து ஜாக்கிரதையா இருப்போம். பெரிய காரியங்களை வரும் நாட்களிலே கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவராயிருப்பார். பிரைஸ் தி லார்ட்.